இப்படி ஓடாமல் இருந்த என் மோட்டரை தட்டி தட்டி எப்படி சரி பண்ணுன்னு பார்க்கலாமா? இதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கபி பாண்ட். இந்த மோட்டர் தான். இது நார்மலாக எல்லாருமே ஆக்சிஜனுக்காக ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற மோட்டர் தான் இது. ஸோ இந்த மோட்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, மோட்டர் ஓடுது, பட் ஆனால் பபுள்ஸ் வரமாட்டுது. இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான். ஸோ இதுக்காக நம்ம ஒரு வாட்டியும் போயிட்டு ஒரு புது மோட்டர் வாங்கிட்டு இருக்க முடியாது. 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி அந்த பபுள்ஸ் வராத போகும். ஸோ இதுக்காக நம்ம 3 months ஒன்ஸ் இந்த மோட்டருக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம இப்போ சரி பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்கோ இந்த ஒரே மோட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை எப்படி இப்போ சரி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதோட பின்னாடி பக்கம் 4 ஸ்க்ரூ வச்சு தான் இதை டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட ஒரே ஒரு டெஸ்டர் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், அந்த 4 ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது 4த்தையும் பொறுமையாக கழட்டி பத்திரமா அதை எடுத்து ஒரு இடத்துல. ஓகே, நம்ம இப்போ அந்த பிளாக் கலரில் மேலே டாப்பை இப்போ நம்ம கழட்டிடலாம். இதான் உள்ளே இருக்கிற செட்டப் இது. இதில் அந்த ஒரு சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பிளாக் கலர் ட்ரம் மாதிரி இருக்கிறதுல டச் ஆகும்போது தான் நமக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே ரன் பண்ணி இது டச் ஆகலையா இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஒரு வாட்டி கழட்டி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதையும் சேம் நம்ம அதே டெஸ்டர் தான் வச்சு ஸ்லோவாக கழட்டிட்டு அந்த ட்ரம்மை மட்டும் அதை விட்டு தனியாக கழட்டி வெளில எடுத்துருங்க. அப்பா, ஒரு வழியாக நம்ம இதை கழட்டி வெளில எடுத்துட்டோம். இப்போ இதை அந்த பிளாக் கலர் ட்ரம் மாதிரி சொன்னல, அதை அதை விட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஹோல்ஸ் இருக்கான்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அதிகமாக வர ப்ராப்ளமே இது தான். அதில் ஏதாவது ஒரு ஹோல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வெளில நமக்கு பபுள்ஸ் சரியாக வராது. இப்போ இந்த பிளாக் கலர் ரப்பர் கட்டினதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாக் கலரில் சின்னதாக ஒரு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதுலேருந்து காற்று நமக்கு விட்டு வரும். அந்த இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது சில டைம் உள்ளே கொட்டிடும், உள்ளே விழுந்துடும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஆக்சிஜன் வராது. இப்போ நமக்கு அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை ஒட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை மேலோட வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எப்போயாவது செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபெவிக்விக் மட்டும் அதில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒட்டி வச்சுருங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் நமக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் சம்டைம்ஸ் சில பேர் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இது உழுந்துருச்சு அப்படின்னா நம்ம காற்று வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை ஃபுல்லாக ஒட்டிடக்கூடாது. அந்த சைட்லேருந்து ஏர் வரும்போது அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும் ஒரு சைடில். அதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒயிட் கலரை பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்க இந்த பிளாக் கலர் இது டைட்டாக அதை பிடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு வாட்டி அந்த பேப்பரை ஓப்பன் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மறுபடியும் அந்த ரப்பர் கேஸை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அங்கே எங்கேயுமே உங்களுக்கு ஆக்சிஜன் அந்த காற்று லீக் இருக்கவே கூடாது. அது வெறும் அந்த சின்ன கேப் வழியாக மட்டும்தான் காற்று வெளியில் வரணும். இப்போ இந்த ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிடலாம். என்கிட்ட அந்த கரெக்டான அந்த சின்ன சைஸ் ஸ்பேனர் இல்லை என்கிட்ட. அதனால் நான் இந்த நெயில் கட்டர் அந்த இதை வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அதை கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஒன்ஸ் இந்த ஸ்க்ரூவை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டியூப்பில் ஏர் ஸ்டோன் போட்டு இன்னொரு பக்கத்தை நம்மளோட அவுட்லெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பரை இந்த மாதிரி வந்து வேகமாக தட்டுங்க. உங்களுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் வந்து இதில் நல்லா வரணும். வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மோட்டர் உள்ள வச்சு மோட்டரோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டோட வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற அந்த இது வந்து இதில் வந்து ஒட்டக்கூடாது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பிளாக் கலர் ரப்பரில் வந்து அது வந்து அடிக்கும். ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து மேலே வந்து படாத மாதிரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கிளாஸ் மாதிரி சின்னதாக கிளாஸ் மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு நடுவில் வச்சிங்க அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து அதோட ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைட்டாக அதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டும் ஓட்டாது. இப்போ நான் 4x ஸ்பீடில் போட்டுட்டு நான் அப்படியே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கைட்டும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி எடுத்துருப்போமோ அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம போடும்போது அதே சேம் ஒன்று வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ அவ்வளோதான். எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம இப்போ திரும்ப வந்து நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த பிளாக் கலர் மேலே இருக்க அந்த மூடியை வந்து இப்போ போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் இந்த மாதிரி வந்து யூ கிளாம்ப் வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா வந்து நான் வந்து வாலில் வந்து இதை நான் தொங்க விட்ருப்பேன். அதுக்காக வந்து நான் ஒரு சைடு மட்டும் அந்த யூ கிளாம்ப் மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணி நம்ம வந்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய ஃபுல் ரெட் கப்பீஸோட தொட்டி. இதில் வந்து எப்போவுமே வந்து ஃபுட்டு போடுற டைம் தவிர மற்ற எல்லா டைமுமே வந்து இதில் ஆக்சிஜன் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளாட்டினம் ஒயிட் கப்பியோட டப்பு. இதுலேயுமே வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டை விட வந்து எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து நமக்கு இப்போ நல்லாவே வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் வந்து மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்பப்போ புது மோட்டர் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து அடிக்கடி மோட்டர் ரிப்பேர் ஆகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.